நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, தலைய சொரியும் போது ஏன் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா செதில்கள் உதிர ஆரம்பிக்குதுன்னு? இதத்தான் பொடுகுன்னு சொல்றோம். இது எப்போ உருவாகுதுன்னா, மலசீசியாங்கிற ஒரு வகை பூஞ்சை நம்ம உச்சந்தலையில இயற்கையா சுரக்கிற எண்ணெயில வளரும்போதுதான். இந்த பூஞ்சை எண்ணெய உடைச்சு நம்ம உச்சந்தலையில எரிச்சலை உண்டாக்குற சில பொருட்களை உருவாக்குது. இதுக்கு பதிலடியா நம்ம தோல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க ரொம்ப வேகமா புது செல்களை உருவாக்க ஆரம்பிக்குது. இதனால இறந்த செல்கள் ஒன்னா சேர்ந்து வெள்ளை நிற செதில்களா உருவாகுது. சில சமயம் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் இந்த பூஞ்சைக்கு அதிகமா எதிர்வினையாற்றும். இதனால வீக்கம் ஏற்பட்டு உச்சந்தலையில அரிப்பு இன்னும் அதிகமாகுது. நீங்க தலைய சொரியும் போதெல்லாம் தளர்வா இருக்கிற தோல் படலங்கள் இன்னும் மேலெழும்பி அந்த செதில்கள் இன்னும் பெருசாவும் அதிகமாவும் தெரிய ஆரம்பிக்குது. வறண்ட காத்து, குளிர்ச்சியான காலநிலை அல்லது ரொம்ப கடுமையான ஷாம்பு பயன்படுத்துறதால உச்சந்தலையோட ஈரப்பதம் குறைஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், நம்ம உச்சந்தலையில எண்ணெய் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இதனால மலசீசியா பூஞ்சைக்கு இன்னும் அதிகமா தீனி கிடைக்குது. மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை நேரத்துல பொடுகு அதிகமாகிறத நீங்க கவனிச்சிருந்தா அதுக்கு காரணம் கார்டிசோல். இது நம்மளோட தோல் பாதுகாப்பை பலவீனப்படுத்தி எரிச்சலை அதிகமாக்குது.